ஐயா சுந்தரம் இந்தாப்பா இந்தா ம், என்னம்மா டீ இந்தாயா குடி சூடாரத்துக்குள்ள. நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? அவள்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நீ கம்மி வீட்டோட இருக்க மாட்டியா? சும்மா 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டுமேவா இருக்க முடியும்? அம்மா இத்தனை வருஷம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டம்மா. நான் பண்ண கொலைக்காக நீ ஜெயில போய் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தண்டனை அனுபவிச்ச. உன்னை நான் எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா இப்படி பேசுற? அட என்னப்பா நீ என்ன உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுற? நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்காக தானே போனேன். நான் என்ன சும்மாவா போனேன்? இந்தா குடி. நீ குடிச்சியா? நான் குடிச்சிட்டேன்பா. மருமக முதல்ல எனக்கு ஊற்றி கொடுத்துட்டா. குடிச்சிட்டு தான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்தா. குடுமா. ஐயா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதையா. என்னம்மா? இல்லையா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வந்ததுலேருந்து நீ சும்மா சும்மா மருமவளை கை ஓங்கிக்கிட்டே இருக்கையா. எனக்கே சங்கட்டமாக இருக்குது. இப்போ நீ வந்து வீட்டுக்கு வந்த மருமவளை அடிக்கிற வைக்கிற. இந்நேரத்துக்கு நம்ம கூட உன் கூட ஒரு அக்காவோ தங்கச்சியோ பிறந்து அவங்க வாக்கப்பட்டு போன இடத்துல அவங்க வீட்டுக்கார அவங்கள அடித்தா நம்ம மனசு எம்பிட்டு வேதனைப்படும். அதே மாதிரி தானே ஐயா நம்ம மருமவளுக்கும். நீ பாட்டுக்கு செடின்னு கையோங்கிற. அது அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டத்தை தரும். நம்ம பிள்ளைங்க வேற அடுத்த பிள்ளைங்க வேறையா? சொல்லு பாப்பா. உன்னை வேலை வாங்கிட்டான்ற ஒரு இதுதான். வேலை செஞ்சா என்ன? நம்ம வீட்டுக்காக தானே செய்யறேன். ஊர்ல உள்ளவங்களுக்கு அப்படி செய்யறேன். நம்ம குடும்பத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? சொல்லு பாப்போம். அதுக்குன்னு இல்லம்மா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட. இனிமேலாவது உன்னை நல்லா சொகுசா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். அதுக்குன்னு அப்படியே கைய உங்குவ? அப்பெல்லாம் பண்ணாதப்பா. சங்கட்டமா இருக்குது. நீங்க எல்லாம் உங்க சங்கட்டத்தை சொல்றீங்க. என் சங்கட்டத்தை நான் எங்கிட்டன்னு போய் சொல்றது? சங்கட்டமா? என்னப்பா எதுவும் பிரச்சனையா? கிளவிக்கிட்ட சரியான நேரம். நல்லா கொக்கியை போட்டு எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடணும். என்னத்தம்மா சொல்ற? பிள்ளைய கட்டி கொடுத்து நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கேம்மா. என்னப்பா சொல்ற? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுப்பா. என்ன பிரச்சனை? என்னம்மா சொல்றது? உனக்கு பண்ண பாவமா என்னன்னு தெரியல. என் குடும்பத்தை மட்டும் இப்படி ஏன் போட்டு இப்படி பாடா படுத்தி எடுக்குதுன்னு தெரியல. என்னங்க அப்படியே போகாதீங்க. இதுதான் வீடு, இங்கே நிறுத்துங்க. இந்த வீடா? தெரியுமா? ஏங்க வரும்போது வீட்டு டோர் நம்பர்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அது 28, அங்கிட்ட இருக்கிறது 30. அப்ப இதுதான் 29. இந்த வீடு தான். இறங்குங்க. ஓ சரி சரி. நானும் எந்த வீடுறா அது? எல்லாமே குடிசை போட்டிருக்கே, எந்த வீடுனே தேட முடியல. இறங்குங்க, டைம் ஆயிட்டு போவோம். ஆட இறங்கிட்டேம்மா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாமே எடுத்தாச்சுங்க. தாம்பளத்துல கூட மாத்திக்கோ. சரி. ஐயோ எப்படியாவது கிளவிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறியா? சொன்னீன்னா எப்படியாவது கிளவிய அப்படியே நம்ம வழிக்கு கொண்டு வந்து இடத்த அப்படியே பத்திரம் போட்டுடலாம். ஐயோ கிளவி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னப்பா சொல்ற? என்னையா பிரச்சனை? சொல்லு. சங்கட்டமா இருக்கியா நீ? பிரச்சனைன்னு சொன்ன உடனேயும். இல்லம்மா, என் பிரச்சனை என்னோட போகட்டும். அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி இந்த வயசான காலத்துல உன்னை நிம்மதியா வச்சுக்கணும்னு தானே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உன்னை கஷ்டப்படுத்தணுமான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்னையா கஷ்டம்? சொல்லுப்பா சொல்லு. அம்மா அடடே வாங்க வாங்க. ஐயோ என் தங்கங்களா வாங்க வாங்க. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல. வயிற்றுச்சல குட்டிக்கணும்னு எப்படியாவது இந்த கிளவி மண்டையை கழுவி சொத்து எழுதி வாங்கலாம்னா சொல்ற நேரம் பார்த்து ஏதோ சிவ பூஜையில கரடி வந்து நடந்த மாதிரி வந்து நிக்குதுங்க. அம்மாவை இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? ஆமா நொம்மா கிளவி இங்க நாங்க சொல்றத கேட்காம ஓடுறத பாரு. இவர் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஊமை மாதிரி இங்க உட்காந்துட்டு அவங்கள பார்த்தோன்னு ஈன பல்ல கட்டிக்கிட்டு போறத பாரு. அம்மா நீங்க தான் சொல்லவே இல்லாம வந்துட்டீங்க. எங்கப்பா சொல்லிட்டு வருவோன்னு பார்த்தேன். நீங்க தான் வேலைக்கு போயிட்டீங்கல்ல? ஆமா ஆமா, அதான் என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க பாரு. ஐயோ என் தங்க கட்டி வாடி தங்கம். வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிளம்புங்க, ஊருக்கு போவோம். என்னங்க கிளம்ப சொல்றாங்க? எங்க 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 அம்மா கூட்டிட்டு போ பாக்குறீங்க? வேறங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு தான். அம்மாவெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாது. ஐயா நீ என் மேல பாசத்தை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்யா. ஆனா தங்க இருக்கால, அவளுக்கு 60ஆம் கல்யாணம் பண்றாங்கய்யா. அதுதான் என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அத்தை அங்கங்க மழை வந்துகிட்டு கிடக்குது. அங்கங்க காய்ச்ச பரவிக்கிட்டு கிடக்குது. நீங்க வேற அங்க இங்கன்னு போய் உடம்பு செல்லாம ஏதோ இழுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? கம்முன்னு வீட்டோட இருங்க அத்தை. அங்க இங்கன்னு போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காம. அக்கா நீங்க அம்மா மேல பாசம் வச்சிருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்துல நாங்க உங்க பேச்ச கேட்க மாட்டோம். வேற எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க அம்மாவை வச்சுக்கோங்க. ஆனா அத்தையோட கல்யாணத்துல அம்மா இருந்தே ஆகணும். அதனாலதான் அம்மாவை கையோட கூட்டிட்டு போகணும் நாங்க வந்திருக்கோம். சரிங்களா? யோ முறுக்கு மீச வாய் திறந்து பேசு. என்கிட்ட மட்டும்தான் உன் முறுக்கு கிறுக்கெல்லாம், மற்ற இடத்துல எல்லாம் கிறுக்க மாதிரி நிப்ப. எங்க பாருங்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல. சும்மா அங்க இங்கன்னு அலக்கழிச்சிட்டு இருக்க வேணாம். புரிஞ்சுக்கோங்க. டேய் தம்பி, எத்தனை வருஷமா நீங்க என் கூட இல்லாத போது கூட தங்க என் கூடயே இருந்தவையா. அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவ பக்கத்துல நான் இருக்கணும்ல. போயிட்டு வரேன்ப்பா.
அம்மா அங்கங்க காய்ச்ச பரவிக்கிட்டு இருக்குமா, சொன்ன புரிஞ்சுக்கமா. வயசான காலத்துல நீ வெளியே எங்கிட்டாவது போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா என்ன பண்றது? இத்தனை வருஷம் தான் உன்னை பார்க்காம விட்டுட்டோம். இப்போ உன்னை பார்த்துக்கணும் வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு அங்க போறேன் இங்க போறேன்ட்டு கம்மனு இருமா. அண்ணே, அம்மாவை அப்படியெல்லாம் கொத்திட்டுலாம் தூக்கிட்டு போக மாட்டோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு வந்து விடுறோம். போகாதா? அம்மா கிளம்புங்கம்மா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். இந்த கிழவிக்கு எவ்வளோதான் பாலை ஊற்றினாலும் கிழவி அது குணத்தை தான் காட்டும். அண்ணே, அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வரேன், சரியா? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்க. இருந்தாலும் அம்மாவை நீங்க அந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னா அப்ப நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வருவோம். வேலை இருக்கு. இருந்து நீங்க வேலையை பாருங்க, அம்மாவை நாங்க கூட்டிட்டு போறோம், சரிங்களா? அம்மா, நீங்க துணி எடுத்து வைக்கணும், அதை இதெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு அந்த துணியெல்லாம் எடுத்து ஜாக்கெட் எல்லாம் தைக்க கொடுத்தாச்சு. நீங்க வந்தா மட்டும் போதும். மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவதென்ன. ஆத்தாடி ஆத்தா, இவன் எதுக்கு கொற்ற மலையில இப்படி வெளியே உக்காந்துருக்கான்னு தெரியலையே. ஐயோ மல்லிகா, அடியே மல்லிகா, மடி மல்லிகா, ஏம்மா என்னடி இப்படி கொற்ற மலையில வீட்டை கூட பூட்டி விட்டு வெளியே உக்காந்துட்டு இருக்கவ உள்ள போவாம? என்னடி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க? என்னடி ஆச்சு? மனசு சரியில்லை. சரியில்லைன்னா இப்படி வெளியே உக்காந்தா மனசு நல்லா ஆயிடுமா? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா, உள்ள போறனா உள்ள போ. என்னடி ஆச்சு? பைத்தியக்காரி மாதிரி இப்படி வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க கொற்ற மலையில உடம்பு கிடமுல சரியில்லாம போய் சன்னி கிணி வந்தா என்ன பண்றது? முதல்ல எந்திரி, உள்ள வா, எந்திரி எந்திரி முதல்ல. ஈரத்தோட உட்காந்துருக்கா பாரு எப்படின்னு, மலைமாடு மாதிரி. நல்லா இருந்த மட்டும் என்ன பிரயோஜனம்? ஏதாவது வந்து போய் சேருவோன்னு தான் உட்காந்துருக்கேன். என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பேசுற? என்னம்மா பண்ண சொல்ற? அந்த ஆளு நல்லபடியா வச்சுக்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அந்த ஆளை கௌரவமா வச்சுக்கணும், நான் வீட்டை கட்டணும், நம்ம நல்லபடியா இருக்கணும் வைக்கணும்னு வாயை கட்டி வயிற்று கட்டி அவங்கிட்ட இவங்கிட்ட கடன் வாங்கி காலில் விழுந்து எல்லாம் பண்ணி நான் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நான் வில்லி ஆயிட்டேன். அந்த ஆளு குடும்பத்தோட போய் சேர்ந்துக்கிட்டான். இவரு என்னைக்குமே புருஷமாருங்க அவங்க குடும்பத்து மேலே ஏதோ கோவம் இருந்தாங்கன்னா அது ஏதோ கொஞ்ச நாள் தான். அவங்க கோவமாக இருந்தாலும் நம்ம அந்த குடும்பத்தை அனுசரித்து போகணும். அதை விட்டுவிட்டு நம்மளும் தையத்தக்கன்னு குதிச்சா கடைசியில் அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, நம்ம தான் வெவ்வேறாக தெரியுவோம். இதுக்காக தான் நான் படித்து உங்ககிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை கோவப்பட்டாலும் நீ கோவப்படாத, குடும்பத்தோட அனுசரித்து போகணும். அப்போல்லாம் சொல்கிறது கேட்காம இப்போ அவங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிற. நீ என்ன திட்டுனா நான் பொறுத்துக்குவேன், ஏன்னா பெத்தவ. மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே. அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். உங்ககிட்ட பேசுறது ஒன்று, உன்கிட்ட பேசாமல் இருக்கிறது ஒன்று. இப்போ என்ன ஆகிப்போச்சு? கடைக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து திட்டினாங்கம்மா, இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து திட்டிட்டு போகிறாங்க. தாண்டி சொல்கிறது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாதுன்னு. கடன் வாங்கினாலும் அதை திருப்பி கட்டுற மாதிரியான நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்க மாதிரி கடன் வாங்கணும். அதை விட்டுவிட்டு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் வராங்க. அதனால் நம்ம பாட்டுக்கு கடனை வாங்குவோம், மாணவரையும் செலவு பண்ணுவோன்னு வாங்கி செலவு பண்ண கடைசியில் இப்படி தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிற்கணும். அந்த ஆளு பாட்டுக்கு நல்லா இருக்கணும்னு நான் கடனை வாங்கி போட்டேன். இப்போ கடைசியில் எல்லாரும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. வெளியில் தலை காட்ட முடியல, வேலை செய்கிற இடத்துல வந்து மாணவரையாக பேசிட்டு போகிறாங்கம்மா. நானும் பொண்ணு தானம்மா, எனக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா? 2 நாள் 2,80,000 ரூபாய் காசு கட்ட சொல்றாங்கம்மா. நான் என்ன பண்ண போறேனே ஒன்றும் புரியலம்மா. ஆத்தாடி ஆத்தா, 2 நாள்ல எப்படி அவ்வளோ பணத்தை புரட்ட முடியும்? சுத்தி சுத்தி எனக்கு பிரச்சனையா இருக்குமா. அதான் போய் சேர்ந்துடலாம், எதுக்கு இந்த மானகிட்ட பொழப்பு பொழைக்கணும்னு தாம்மா இப்படி கொற்ற மணியில வெளியே உட்காந்துட்டேன். இப்படி வெளியே உட்காந்தா மட்டும் காசு என்ன வீடு தேடி வந்துருமா? ஏன்டி இப்படி இருக்க? உங்க அப்பன் போய் சேர்றவன் ஒரு தான் சேர்த்து வச்சுட்டு போனா கூட வித்தாவது கொடுப்பேன், அதுக்கும் துப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கி உனக்கு தான் கொடுத்தேன். இப்படி கண்ணீர் வடிக்கிறதுக்காக கொடுத்தேன், நீ நல்லா இருக்கணும்ல கொடுத்தேன். நான் தான் காலம் முழுக்க வாடகை வீட்டிலே இருந்து கஷ்டப்பட்டுட்டேன். என் காலம் ஓடி போச்சு, என் பிள்ளையாவது சொந்த வீடு கட்டி அவன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நிம்மதியே ஒரு நாள் தூங்கல. அதுக்குள்ள இப்படி என்னடி பண்றது? வெறுத்து போகுதுமா, வாழவே பிடிக்கல. தினமும் காலையிலும் சாயங்காலமும் காசு 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 காசுன்னு ஓடி 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 நிம்மதியே இல்லைம்மா. சம்பாதிக்கிறது கடங்காரனுக்கு கட்டுறது, சம்பாதிக்கிறது கடங்காரனுக்கு கொடுக்குறதுன்னு கடன் வாங்க, இந்த கடன் அடைக்க அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், கடன் கடன் கடன். என் வாழ்க்கை முழுக்க இப்படி கடனாவே போகுதுமா. காலையில தினமும் பயந்து பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருக்கு, நிம்மதியான தூக்கம் இல்லை. அதான் ஒரேதான் போய் சேர்ந்துருவோம், எதுக்கு நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு தான். என்னால முடியலம்மா, என்னால முடியல. இங்க பாரு, கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறானா, ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை கண்டிப்பா நமக்காக திறப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், நீ கவலைப்படாத சரியா? 2 நாள்ல 2,80,000 ரூபாய் கொடுக்கணும் மாமா. அப்படி இல்லையா வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், இல்லைன்னா வீட்டு ஜப்தி பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு ஆகமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எதுக்குமா? ஒரு வீட்டை கட்டி நல்லா இருக்கணும்னு தானம்மா. அதுவே கடைசியில இப்படி ஆகி போச்சேம்மா. ஐயோ அழாதடி, அழாத அழாத அழாத. என்னால முடியலம்மா, என்னால
பாரு 2 நாள் இருக்குடி, 2 நாள் இருக்கு, மொத்தம் 48 மணி நேரம். அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நீ அழாத சரியா? என்ன ஏற்பாடு பண்ணுவ? நான் என்ன பிறக்கும்போது பணக்கார வீட்லயா பிறந்தேன்? இதுக்கு தான் சொல்றது வர வரைஞ்சி கடன் வாங்கணும்னு. வர வரைஞ்சி கடன் வாங்காம மொத்தமா கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு இப்ப நிம்மதி இல்லாம உட்காந்துருக்கேடி. வீட்டுக்கு மட்டும் ஜப்தி நோட்டீஸ்னு ஏதாவது ஒன்று அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேம்மா. உசுரோடவே இருக்க மாட்டேன். என்ன தூக்கம் பாரு என் புருஷனுக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். 1000 கோபம், 1000 சண்டை எல்லாமே உங்ககிட்ட தான் அதிகமாக காட்டியிருக்கேன் அசோக். அப்படி இருந்தோம் என்னை விட்டு கொடுக்காம எப்பயும் எனக்காக நின்றுருக்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேனா, 4 பேர் மதிக்கிற அளவுக்கு டிவியிலலாம் வந்திருக்கேனா, அதுக்கு காரணமே நீ தான் அசோக். நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம் அசோக். உன்ன மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் எந்த வயசில் எந்த ஜென்மத்தில் தவம் பண்ணனேன்னு தெரியல. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. உன் கூட 100 ஜென்மம், 100 ஜென்மம் இல்லை 1000 கோடி ஜென்மம் உன் கூட சந்தோஷமா வாழணும். இதே போல நமக்கு புள்ள குட்டின்னு யாருமே இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி என் கூட நீ இருந்தா போதும். என் வாழ்க்கையே பொண்ணா இருக்கும். உன்னைய காயப்படுத்தினாலும் அடிச்சு துரத்தினாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் என் லைலா என் லைலான்னு சொல்றியே என் அசோக். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகி 1 கம்பெனி 2 கம்பெனி ஆகணும், 2 கம்பெனி 4 கம்பெனி ஆகணும், 4 கம்பெனி 40,000 கம்பெனியாக மாறணும். இங்கே மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏன் ஒவ்வொரு நாட்டிலையும் நம்மளோட லைலா சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனியை ஓப்பன் பண்ணணும். அங்கே உள்ள மக்கள்கிட்டையெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்பானிக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேறணும். அதுக்கப்புறம் நம்ம ஏளனமாக பார்த்தவங்க எல்லாரும் வாயை பொளந்து அண்ணாந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம போய் நிற்கணும். அதுக்கெல்லாம் காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டதே என் அசோக் தான். என் அசோக், நான் உன்னை சூப்பராக பார்த்துப்பேன்டா. கண்ணு என்னன்னே தெரியலடி, இப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமா, எந்நேரம் பார்த்தாலும் போனும் கையுமா டிவியும் கையுமாவே உக்காந்துருந்தீங்கன்னா கண்ணு மட்டுமா வலிக்கும், காது வாயின்னு எல்லாமே தான் வலிக்கும். ஏண்டி ஏதோ கண்ணு வலினே, அதுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீ வார? ஆமா, நானும் 100 வாட்டி சொல்லிட்டேன் போனை பார்த்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்படி இல்லையா டிவியை போட்டுக்க வேண்டியது போனையும் பார்த்துக்க வேண்டியது, அப்புறம் எல்லா வழியும் வரதானே செய்யும். ஏன் நானும் தான் வீட்டில் இருக்கேன், எனக்கும் உன்னோட வயசு கம்மி தான், எனக்கு என்ன எந்த வழியாவது வருதா? உனக்கு தான் எல்லா வழியும் வருது. வீட்லேயும் ஒரு வேலையும் செய்யறது இல்லை, வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. வாங்கிட்டு போய் சொன்னேன் பாரு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், கம்முனு போ. சரி சரி, பையன் வரட்டும். பையன் வந்தோடனையும் கண்ணாஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், சரியா? பிறகு இது விழுந்துருச்சா என்னமோ தெரியலடி, ரொம்ப வலிக்குது, கண்ணெல்லாம் உறுத்துது. என்ன வேற தெரியலையே. தலைக்கு என்ன வைன்னு சொன்னா கேட்டா தானே, தலைக்கு என்ன வைக்கிற பழக்கமே இல்லை. உனக்கே மனசாட்சி ஒண்ணு இருக்கா? மண்டையில முடி இருந்தா வச்சா ஒரு நியாயம் சொல்லலாம், வழுக்கையில போய் மண்டையில போய் என்ன வச்சா முகத்துல வலிச்சுக்கிட்டு வராதா? இருந்தாலும் வைக்கணும். பேச்சே கேட்கறது இல்லை. இதுல வேற டையி கீன்னு எதெல்லாம் கிடைக்குதோ கண்டதெல்லாம் தலைக்கு அப்பிக்கிற, அப்புறம் எல்லாம் வரத்தான் செய்யும். எங்க இருந்து எங்க கொண்டு போய் எங்க வந்துட்டா பாரு. எவன் ஒருத்தன் பொண்டாட்டி பேச்சை கேட்கறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். என்னைக்கு நீ என் பேச்சை கேட்டிருக்க சொல்லு பாப்போம். அதை அடிக்காதன்னு சொன்னா அடிப்ப, போன நோண்டாதானா போன நோண்டுவ, டிவி பார்க்காதன்னு சொன்னாதான் பார்ப்ப, ஏதோ ஒன்று பண்ணாதன்னு சொன்னா அதைத்தான் பண்ணுவ. அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ அமிதா, நம்மளை பத்தி என்ன நினைப்பான்னு வேற தெரியலையே. வாங்க வாங்க, என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சமேதரா வந்திருக்கீங்க. என்னம்மா ஆறுமுகத்தை ஏதோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கமா இருக்கு? ஆமா ஆமா, கிண்டல் பண்றாங்க. ஏனே நீங்க வேற கண்ணு வலிக்குதாமா, கண்ணு வலின்னா என்னன்னு வேற தெரியல, போன பார்க்கதுன்னு சொன்னா கேட்கறது இல்ல, அதான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏயா என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலையா, 2 நாளா கண்ணு வலிச்சிட்டு இருக்கு. நானும் சரி நல்லா இருன்னு பார்த்தேன், ஒன்னும் நல்லா வர மாதிரி தெரியல. அதான் சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமான்னு யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தான் திட்டிக்கிட்டு கிடக்குறா. அடடா, சரி சரி சரி.
வாங்க 2 பேரும் உட்காருங்க, காப்பி வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, ஒன்றுமே வேண்டாம். ஏடி சோறு சாப்பிட்ற நேரத்தில் காப்பி எப்படி சாப்பிடுவாங்க? சோறே போடுறியே. சோறு குழம்புலாம் ஆயிடுச்சு, அப்போ சாப்பிடுங்க, உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, வீட்டில எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கோம், எல்லாமே இருக்கு. அதானே, எல்லாம் ஆக்கி வச்சுட்டு வந்துருங்க. ஏன் வரும்போது கொண்டு வந்திருக்கலாம்ல? நினப்பு இல்லை. சரி உட்காருங்க, 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க வந்ததுலேருந்து. அப்புறம் சொல்லியா, எங்க அரவிந்த காணோம்? வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் எங்கள் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படியே வெளியே போயிட்டு வரேன்னா அப்புறம் வேற அங்கே வேற இது கல்யாணம் வச்சுருக்காங்கல்ல தங்கத்துக்கும் லிங்கண்ணனுக்கும். அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வேலை இருக்குது அப்படின்னா, அதுவும் இல்லாமல் பூமாரியெல்லாம் அவங்களாம் ஃப்ரெண்டு வேற, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இவன் போகாமல் இருந்தவனா அப்புறம் என்ன ஆகும்? அதனால சரின்ட்டு அவன் அங்கே போயிட்டான். ஓ சரிம்மா சரிம்மா. அவள என்ன ஊருக்கு போயிடுச்சா இல்லை இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இருக்கா புள்ள, இங்கே தான் இருக்கு. முகமெல்லாம் வாட்டமாக இருக்குது, எதுவும் பிரச்சனையா? நம்ம வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா தான் அது ஆச்சரியம். பிரச்சனையோட தானே நம்மளாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. பாத்தியாடி சிம்ரனு, நம்மளாம் பிரச்சனையாமா. என்னப்பா 2 பேர் முகமும் சரியில்லையே, ஏதோ வாட்டமா இருக்கீங்க, என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லுங்க, என்னன்னு பாப்போம். என்னத்த சொல்றதுயா, மனசே வேதனையா இருக்கு. அப்படி என்னண்ணே ஆச்சு? பிள்ளைகிட்ட பேச சொன்னனே, பேசுனியா இல்லையா? பிள்ளைகிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சது தானே வருத்தமே. ஏன் என்னங்கண்ணே? புள்ளதான் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, கல்யாணம் வேண்டான்னு சொல்றாளே, வேற எதுவும் காரணம் இருக்கும்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா புள்ள வேற ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்றா. தீ அதான் நான் சொன்னேன்ல, ஒரு புள்ள வேணாம் வேணான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. மாப்பிள்ளை யாராமா, எந்த ஊராமா, என்ன சொல்றா எங்கப்ப? சத்தியமா சொல்லணும்னா அறுமுகம், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு கேட்டதுல தான் சொன்னான் இந்த மாதிரின்னு. சொன்னதுலேருந்தே மனசு ஒரே கஷ்டமா போச்சு. ஏனே, பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. இருந்தாலும் ஜானகி வீட்டில் என்ன நினைப்பாங்களோன்னு தான் ஒரு பக்கம் வருத்தம். ஏனே, பிடிக்காதவங்க 2 பேர்த்த கட்டி வச்சு அவங்க காலம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு பார்க்கறதுக்கு பிடிச்சவங்கள கட்டி வச்சுட்டு போனால் ஏதோ கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நிம்மதியாவது இருக்குமில்ல. யார் எந்த ஒரு மாப்பிள்ளை என்னன்னு சொல்லுங்க, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அப்படி இல்லையா, மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறேன்னா கூட சொல்லுங்க, நாங்கள் வாரோம், விசாரித்து என்ன ஏதுன்னு பேசி முடிப்போம். எல்லா விஷயத்துக்கும் இங்கே வந்து நிற்பீங்க, உங்களுக்கு நாங்களாம் வரமாட்டோமா என்ன? சொன்னதே சந்தோஷமா. ஆனா என்னையா சொல்லு, என்னன்னு சொல்லு, மாப்பிள்ளை எந்த ஊரு என்னன்னு சொல்லு. மாப்பிள்ளை சொல்லுங்கண்ணே, யாராக இருந்தாலும் பேசுவோம். பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, பேசி முடிப்போம். அவளுக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? மாப்பிள்ளை நம்ம ஊர் தான். நம்ம ஊருக்கார பையன் தானே? யார் பையன்னு தெரியலையே. அந்த லைனில் உங்கள் லைனில் ரகு வீட்டு பையன் இருக்கான், அப்புறம் மஞ்சுளா வீட்டு பையன் இருக்கான், அப்புறம் ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு 2 வயசு 3 வயசு மூப்பாச்சு. அதில் ஒரு பையன் ஒரு பிள்ளைய கூட விரும்புகிறான்னாங்க. அந்த பிள்ளையும் அந்த பையனை யாருன்னு தெரியலையே. அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். நமக்கு தெரிஞ்சவங்களா யாருன்னு தெரியலையே. யார் என்னன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சு விடுவோம். வேற யாரும் இல்லை, நம்ம அரவிந்த் தான்.